விஜய் கட்சி பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறதா நியூஸ் கசிஞ்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், யாராச்சும் நம்மளே மிரட்டலாம் இல்லையா, நாம் அவங்க கூட கூட்டணி வைக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இந்த சிபிஐ கேஸில் வந்து விஜய் அலைய விடுறாங்க, அதை வச்சு மிரட்டுறாங்க. அதனால் பிஜேபி எப்படின்னு டிவிக்கு அவங்க கூட்டணிக்கு இழுத்துறோம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ நடக்க போகுது போல இருக்கு. ஏன்னு சொன்னால், டிவிக்கோட மாவட்ட செயலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 98 பேர், 110 பேரில் 98 பேர் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், பிஜேபியின் தலைமையில் எங்கும் என்டியோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. கூடிய சீக்கிரம் இது அறிவிப்புக்கு வருமா. ஸோ கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்க கூட போய் சேர போறாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு நமக்கே தெரியும். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லியிருக்காங்க, நம்ம எந்த திட்டம் கேட்டாலும் பிஜேபி நோ தான் சொல்றாங்க. தமிழக மக்களும் அந்த கட்சிக்கு நோ சொல்லுவாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடம் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவிச்ச விஜய் இப்போ என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இந்தி திணிப்புக்கு எதிராக என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. மாநில உரிமைகளுக்கு எதிராக அவங்க செயல்படுறதுக்கெல்லாம் இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்காக ஒன்றும் செய்கிறதில்ல, அதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. எப்படி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போறாருன்னே தெரியலன்னு சொல்லி நம்ம தற்கொலை தம்பிகளே புலம்புறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு.